ಹಳೆಯ ಮತದಾರರು ಏನು ಹೇಳ್ತಾರೆ ಮಾತಾಡ್ಸೋಣ. ಶ್ರೀರಂಗನಾಯಕನ ಪಾಳ್ಯವನ್ನು ಒಂದು ಏರಿಯಾಗೆ ಬಂದೀನಿ. ಇಲ್ಲಿರುವಂಥ ಗ್ಯಾರೇಜ್ನಲ್ಲಿ ಸದಸ್ಯರಿದ್ದಾರೆ. இந்த எலெக்ஷனில் யார் ஜெயிக்கணும் சார்? மோடி என்னதுக்கு சார்? அவர் வந்து நல்லா ஒரு பார்ட்டி பார்த்து ஓட் போடுறாரா, இல்லை ஆளு பார்த்து ஓட் போடுறாரா, இல்லை வேலை பார்த்து ஓட் போடுறாரா? பார்ட்டி பார்க்குறாங்க, பைசா பார்க்குறாங்க. இது ரெண்டுமே இங்கே நடக்குது. இந்த எலெக்ஷன் யார் ஜெயிக்கணும்? இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை மோடி வரதா நம்மளுக்கு ஒரு பெஸ்ட்டாக தெரியும். ஏன் சார்? ஏன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்டடி பண்ணிகிட்ருக்காரு எல்லாத்துக்குமே. சென்ட்ரலில் வந்து மோடி வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். மறுபடி என்ன கேட்டிங்கன்னா இது தொழில் விஷயத்துல எல்லாம் ஓரளவுக்கு ஸ்டடி பண்ணி கொடுக்குற மாதிரி எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதான் ஏடிஎம்கே அவ்வளோக்கா ஒரு சூட்டிப் இல்லை. ஆப்போசிட் வந்து டிஎம்கே வேணால் அது ஆப்போசிட் நிற்கலாம். கோயம்புத்தூர் ஜெயிக்கும் உறுதியாக. அண்ணாமலைக்கு கோயம்புத்தூர் சூறாக கிடைக்கும். ಇಷ್ಟಾಗಿತ್ತು 45 ವರ್ಷಗಳಿಂದ ಒಂದು ಸಲೂನ ನಡೆಸ್ತಿರುವಂಥ ಪಳನಿಸ್ವಾಮಿರವರ ಮಾತು. ಮೋದಿ ಬಂದ ನಂತರ ಒಂದಿಷ್ಟು ಬದಲಾವಣೆಯನ್ನು ನೋಡಿದ್ದೇವೆ. ರೌಡಿ ಬಿಹೇವಿಯರನ್ನು ಕಡಿಮೆ ಆಗಿರೋದನ್ನು ನಾವು ನೋಡಿದ್ದೇವೆ. ಆ ಕಾರಣದಿಂದ ನಾವು ಅಣ್ಣಾಮಲೈಗೆ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡ್ತೇವೆ. ಅವ್ರ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ಅನ್ನೋದಕ್ಕಿಂತ ಅವರು ಬದಲಾವಣೆಯನ್ನು ತರ್ತಾರೆ ಓದಿರುವಂಥ ವ್ಯಕ್ತಿ ಆಗಿರೋದ್ರಿಂದ ಅನ್ನೋ ಒಂದು ನಂಬಿಕೆ ನಮಗೆ ಇದೆ ಅನ್ನೋ ಮಾತನ್ನು ವಿಸ್ತಾರ ನ್ಯೂಸ್ ಮುಖಾಂತರ ತಿಳಿಸಿರುವಂಥ ಹಳೆಯ ಮತದಾರರು ಏನು ಹೇಳ್ತಾರೆ ಮಾತಾಡ್ಸೋಣ. ಶ್ರೀರಂಗನಾಯಕನ ಪಾಳ್ಯವನ್ನು ಒಂದು ಏರಿಯಾಗೆ ಬಂದೀನಿ. ಇಲ್ಲಿರುವಂಥ ಗ್ಯಾರೇಜ್ನಲ್ಲಿ ಸದಸ್ಯರಿದ್ದಾರೆ. இந்த எலெக்ஷனில் யார் ஜெயிக்கணும் சார்? மோடி என்னதுக்கு சார்? அவர் வந்து நல்லா ஒரு பார்ட்டி பார்த்து ஓட் போடுறாரா, இல்லை ஆளு பார்த்து ஓட் போடுறாரா, இல்லை வேலை பார்த்து ஓட் போடுறாரா? பார்ட்டி பார்க்குறாங்க, பைசா பார்க்குறாங்க. இது ரெண்டுமே இங்கே நடக்குது. இந்த எலெக்ஷன் யார் ஜெயிக்கணும்? இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை மோடி வரதா நம்மளுக்கு ஒரு பெஸ்ட்டாக தெரியும். ஏன் சார்? ஏன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்டடி பண்ணிகிட்ருக்காரு எல்லாத்துக்குமே. சென்ட்ரலில் வந்து மோடி வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். மறுபடி என்ன கேட்டிங்கன்னா இது தொழில் விஷயத்துல எல்லாம் ஓரளவுக்கு ஸ்டடி பண்ணி கொடுக்குற மாதிரி எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதான் ஏடிஎம்கே அவ்வளோக்கா ஒரு சூட்டிப் இல்லை. ஆப்போசிட் வந்து டிஎம்கே வேணால் அது ஆப்போசிட் நிற்கலாம். கோயம்புத்தூர் ஜெயிக்கும் உறுதியாக. அண்ணாமலைக்கு கோயம்புத்தூர் சூறாக கிடைக்கும். ಇಷ್ಟಾಗಿತ್ತು 45 ವರ್ಷಗಳಿಂದ ಒಂದು ಸಲೂನ ನಡೆಸ್ತಿರುವಂಥ ಪಳನಿಸ್ವಾಮಿರವರ ಮಾತು. ಮೋದಿ ಬಂದ ನಂತರ ಒಂದಿಷ್ಟು ಬದಲಾವಣೆಯನ್ನು ನೋಡಿದ್ದೇವೆ. ರೌಡಿ ಬಿಹೇವಿಯರನ್ನು ಕಡಿಮೆ ಆಗಿರೋದನ್ನು ನಾವು ನೋಡಿದ್ದೇವೆ. ಆ ಕಾರಣದಿಂದ ನಾವು ಅಣ್ಣಾಮಲೈಗೆ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡ್ತೇವೆ. ಅವ್ರ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ಅನ್ನೋದಕ್ಕಿಂತ ಅವರು ಬದಲಾವಣೆಯನ್ನು ತರ್ತಾರೆ ಓದಿರುವಂಥ ವ್ಯಕ್ತಿ ಆಗಿರೋದ್ರಿಂದ ಅನ್ನೋ ಒಂದು ನಂಬಿಕೆ ನಮಗೆ ಇದೆ ಅನ್ನೋ ಮಾತನ್ನು ವಿಸ್ತಾರ ನ್ಯೂಸ್ ಮುಖಾಂತರ ತಿಳಿಸಿರುವಂಥದ್ದು. ಅನುಕ್ಷಣದ ಸುದ್ದಿಗಳಿಗಾಗಿ ವಿಸ್ತಾರ ನ್ಯೂಸ್ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನೆಲ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿ. ಹೊಸ ಸುದ್ದಿಗಳ ನೋಟಿಫಿಕೇಶನ್ಗಾಗಿ ಬೆಲ್ ಐಕಾನ್ ಕ್ಲಿಕ್ ಮಾಡಿ. ಲೇಟೆಸ್ಟ್ ಅಪ್ಡೇಟ್ಸ್ಗಾಗಿ www.vistaranews.com ವೆಬ್ಸೈಟ್ಗೆ ವಿಸಿಟ್ ಮಾಡಿ. ಅಂಗೈಯಲ್ಲೇ ಜಗತ್ತಿನ ಸುದ್ದಿ ತಿಳಿಯಲು ವಿಸ್ತಾರ ನ್ಯೂಸ್ ಕನ್ನಡ ಆಪ್ ಡೌನ್ಲೋಡ್ ಮಾಡಿ.